இறுதியா உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. இதை பொறுத்த மாத்திரத்தில் இந்த விவாதம் என்பது ஒரு நல்ல துவக்கம், ஒரு அற்புதமான துவக்கத்தை துவங்கி இருக்கிறீங்க. இதுல சிந்திக்கக்கூடியது இரண்டு முகம். அதாவது முதல்லயே பிரைசுடன் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு கத்தி. இந்த கத்தி சினிமா என்பது கத்தியை போன்றது. இந்த கத்தியை வைத்து பழத்தையும் அறுக்கலாம், தலையையும் அறுக்கலாம். நாம் தலையை அறுக்க பயன்படுத்தி விடக் கூடாது என்பதுதான் நம்மளுடைய பதிவு. நான் அதைத்தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். புரட்சியாளர்களும் புரட்சியை பேசக்கூடியவர்களும் அவர்கள் எல்லாருமே சினிமாக்கள் இருந்தால் உருவாக்கப்பட்டார்களா என்றால் என்னுடைய கருத்தில் அது இல்லை. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மாத்திரம் இந்த சமுதாயத்தில் அவர் ஆட்சி அதிகாரம் அவரிடம் வந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த பூமியில் ஏழைகள் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், திரை உலகத்தையோ திரைப்பட நடிகர்களையோ நான் குற்றம் சாட்டவில்லை. அந்த குற்றச்சாட்டு உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறது. நாமும் நீங்களும் தான் அவர்களை உருவாக்குகின்றோம், அவர்களை வாழச் செய்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ பேர் வரி ஏய்ப்பு செய்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் நடிகர்களாக இருக்கிறார்கள். நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் நடிகர்கள் இருந்து ஏதாவது வந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் நாம் குறிப்பிட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய பெரிய அவர்கள் கிடைக்கின்ற அத்தனை பொருளாதாரத்தையும் இதற்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக யாரும் இல்லை என்ற உண்மையும் இருக்கிறது. இதையெல்லாம் என் இளைஞர் சமுதாயமே தேடாதே, திரைப்படங்களில் தேடாதே, தியேட்டர்களில் தேடாதே. உன்னுடைய தலைவர் வேற எங்கோ இல்லை, ஒன்னில் இருக்கிறான், ஒன்னிலிருந்து உருவாக்கப்படுவான். அப்படிப்பட்ட தலைவன் வருகின்ற போது இந்த தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப திரைப்படத்துறையில ஒரு கால் நூற்றாண்டு, ஒரு 20-25 ஆண்டுகள் நடிப்பது, தன்னுடைய வயதான பிறகு அது மதிப்பிழந்த பிறகு தன்னுடைய ரசிகர்களையே தொண்டர்களாக மாற்றிக்கொண்டு கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வருவது, ஆட்சி அமைப்பதுங்கிற ஒரு போக்கு இருக்கு. இப்ப இந்த இதனால இது என்ன ஆயிருதுன்னா, இப்ப நீங்க நமது ஐயா தோழர் ஜீவானந்தத்தை போல மதிப்புமிக்க பெருமக்கள் உள தூய்மையோடு நேர்மையோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுக்க போராடி கொண்டிருக்கிற தலைவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா நமது ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், ஐயா நெடுமாறன் போன்றவர்கள். இப்ப இந்த தலைவர்களுடைய உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பதெல்லாம் இந்த திரைப்பட கவர்ச்சியில, இந்த மாயையில மறைக்கப்பட்டு போயிருக்கு. இப்ப இந்த போக்கு சரியானது, இந்த நிலை சரியானதுன்னு நீங்க பாக்குறீங்களா? எப்பவுமே இப்ப உதாரணமா நீங்க திரைப்படத்துல புகழ் பெற்ற உடனேயே நேர நம்ம அரசியலுக்கு வருவதுங்கிற போக்கு இருக்கு. அதுக்கு அவங்க இப்ப உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டாற்றுறது, திரையில மக்களுக்கு தொண்டாற்றுறது போல் நடிப்பது, ரெண்டுக்கு இது இருக்குது. ஏன்னா மதிப்பிற்குரிய ஐயா கவிஞர் மேத்தா அவர்கள் கூட ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. நான் வேலை செய்தேன், கூலி கிடைக்கவில்லை, வேலை செய்வது போல் நடித்தேன், விருது கிடைத்தது என்று எழுதியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்கு. இப்ப நீங்க முதல்ல ஒரு பதிவை செஞ்சீங்க, நமது முன்னோர்கள் விடுதலை போராட்டத்துல, மொழிகாக்க போர்ல, இப்படி பல தளங்கள்ல திரைப்படத்துறையில பங்காற்றிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நமது ஐயா கலைவாணர் அவர்கள், ஐயா எம்.ஆர். ராதா அவர்கள், ஐயா எஸ்.எஸ். ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாருமே பங்களிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க இப்ப தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்களை பாடல்கள்ல, உரையாடல்கள்ல கொண்டு காட்சிகள்ல கொண்டு சேர்த்திருக்காங்க. இவங்க இன்னைக்கு அந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கிறாங்களா? இருந்தால் அதை கொண்டு வர முடியுதா? நீங்க பாக்குறீங்க இப்ப அப்படிலாம் படம் அது திரையரங்குக்கு போய் சேர்றது இல்ல, அது தனி கையிலே துண்டிக்கப்பட்டிருது, அந்த மாதிரி இருக்குது. அந்த கலைஞர்களுடைய அர்ப்பணிப்பால இன்னைக்கு இருக்கிற திரைக்கலைஞர்களுக்கும் இந்த செல்வாக்கு இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த போக்கு சரியானதுதானா? உண்மையிலேயே தியாகமும் அர்ப்பணிப்பும் உழைப்பும் நேர்மையும் உண்மையும் சாகடிக்கப்படுது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. அதாவது திரைப்படத்துறையில் பணியாற்றி விட்டு ஓய்வு பெற வேண்டிய நேரம் வரும்போது தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிவிட்டு கட்சி அமைத்து இப்படி அரசியலில் இது பண்றது தொடருமா அல்லது தொடர வேண்டுமா? தொடர்வது நியாயம் தானா? இல்ல இந்த போக்கு சரியா இருக்கு. அதான் அந்த போக்கு சரியானதா அப்படின்னு சொன்னா, எடுத்த எடுப்புல ஒரு அரசியல்வாதியா சொல்ற பதில் என்னன்னா, இந்த போக்கு சரியான போக்கு அல்ல. தியாகம் செய்த எத்தனையோ தியாகிகள்
இந்த நாட்டுக்காக தன் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சும்மா பேரளவில் இல்லை, எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த நாடுதான் முக்கியம் என்று தனது குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட்ட தியாகிகளை விட, நேற்று வந்த சினிமா நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே இப்படி ஆட்சிக்கு வர்றதே இது நியாயமா அப்படின்னு கேட்டா அது நியாயம் அல்ல. ஒண்ணு. இரண்டாவது, தியாகிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஜீவானந்தம் அவர்களோ நல்லகண்ணு அவர்களோ அல்லது இது போன்ற தலைவர்களோ தனக்கு இந்த பதவி வேண்டும், தனக்கு இந்த பொறுப்பு வேண்டும், நான் மந்திரியாக இருக்க வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று கேட்டு யாரும் அவர்களை புறக்கணிக்கவில்லை. அவர்கள் உண்மையான தியாகிகள், நாட்டுக்காக வாழ்ந்த தியாகிகள், எதையும் எதிர்பார்க்காத தியாகிகள். தனக்காக எதையும் எதிர்பார்க்காமல் விரும்பி இருந்தால் ஜீவாவோ நல்லகண்ணு அவர்களோ எந்த மந்திரி சபையிலேயோ போயிருக்கலாம், யாரு முதல்வராக இருந்தாலும் அங்க மந்திரி சபைக்கு போய்க்க முடியும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் விரும்பவில்லை. எனவே அவர்கள் செய்த தியாகம் வீணாகிவிட்டது, அவர்களை மிஞ்சி இவர்கள் வந்து விட்டார்கள் என்று நினைப்பதும் ஓரளவு சரியாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆக கலையும் அரசியலும் பின்னிப்பிணங்கி இருக்கிற இந்த நாட்டில் எப்போது வேண்டுமானாலும் கலை உலகை சம்பந்தப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. மொத்தத்துல இது ஒரு ஒரு இந்த தமிழகம் எந்த மாநிலத்தையும் விட அரசியலோட பின்னி பிணைஞ்ச கலை. எல்லா கட்சியிலும் இப்ப கலைஞர்களை கூப்பிடுறாங்க. கலைஞர்கள்லாம் சினிமா கெட்டு போச்சு, சினிமா கலைஞரால கெட்டு போச்சு சொன்னா எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் 2 கலைஞர்களை கூப்பிட்டு வண்டியில ஏத்துறாங்க. சோ அரசியல இன்னைக்கு தமிழகத்துல கலை இல்லாமல் அரசியல் இல்லை என்பது எனது தீர்க்கமான முடிவு. நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. இப்ப ஐயா கூட சொல்றாங்க, யார் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்ல, யார் வரணும்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. உரிமை எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இல்ல அது பிரிச்சு பார்க்க முடியாதுங்கய்யா. ஆனா அது சரிதானா? அது சரி இல்லைங்கிறது தான் என்னுடைய விஷயம். என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பற்றினதை வைத்து என்டிஆர் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார். நீங்க சொன்ன மாதிரி புரட்சி தலைவருடைய நோக்கமே மக்கள் தலைவராகி சிஎம் ஆகணுங்கிறது இல்ல, திட்டமிட்டு நடத்தல. தலைமை பொறுப்பை மக்கள் அவர்களுக்கு தந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது மக்களிடம் தட்டி பறிக்க சிலர் நினைக்கிறார்கள். அதான் முக்கியமான. அதனால தயவு செய்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வேணும். அந்த மனப்பாங்குகளை மாட்டுங்க. சும்மா தமிழன் 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 முன் தோன்றி மூத்த கொடின்னு உலகத்துல தமிழனுக்கு எதிரி தமிழன் தான். உலகத்திலேயே தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 30 வருஷம் தீர்க்கதில்லை ஆசிரியர். அவருக்கு என்ன பொருளாதாரம்னு கேட்டேன். நான் அது பொருளாதாரமா நினைக்கல, அது எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டனர். அவருடைய பாதத்தை மானசீகமா தொட்டு கும்பிட்டேன். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் பத்திரிகை தர்மம் இன்னும் வாழ்ந்து கொண்டது. தீர்க்கத்தில் 27 வருஷமா ஆசிரியரா இருக்கிறேன். நான் கேட்டேன் கேள்வி, என்ன சார் சம்பளம்னு கேட்டேன். சார் அதை சம்பளமாக கருதவில்லை, மக்களுக்கு கூடிய சேவையாக செய்கிறேன்னு சொன்னேன். வாஜீவானந்தத்தை பயன்படுத்தி அவர்கள் சொந்த வீடோ எங்கேயோ ஒரு எம்ஐஜி பிளாட் வாங்கல, இன்னும் அவர்கள் ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போன்றவர்களால்தான் இந்த பூமி வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தயவு செய்து யாரிடமும் உதாரணங்களை தேடாதீர்கள். உங்களில் உதாரணம். எந்த கல்யாணத்துக்கு போங்க, வானமும் பூமியும் போல, நட்டும் பீஸா பர்கரும் போல, பண்ணும் ஜீசும் போல, இப்படித்தானே வாழ்த்துறான். எவனாவது ஒருத்தர் என்னையும் என் மனைவியும் போலையும் வாழ்த்துறானா? எவனாவது? கண்ணகி பத்தினி, சீதை பத்தினி சொல்றான் எல்லா பேரும். என் முன்னாடி பத்தினிடா எவனாவது அடிச்சு சொல்றானா? சொல்ல மாட்டாங்க. அதனால அடுத்தவன் தோல்ல இருக்கிறத தூக்கி எறிங்க, நீங்க தலைமை தாங்குங்க. அப்பதான் இந்த மக்கள் முன்னாங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு ஒரு திரைப்படத்துல ஒரு 3-4 படங்கள் நடிச்ச பிறகு தங்களை புகழ்ந்து பாட வைப்பது, வருங்கால முதல்வரே என்று சொல்லிக் கொள்வது, நாடால வந்த மகாராசா என்று பாட்டுகளை எழுதி பாட வைப்பது, இந்த மாதிரி போக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இது ஒரு பக்கம் ஒரு தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மறைச்சிருது இந்த புகழ் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். அது சொன்னதை போல ஒரு நல்ல கண்ணு இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற சங்கரையா, இப்படி எத்தனையோ தியாகிகள் நமக்கு இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் எல்லோருமே தங்களை ஒரு தனி மனித ஒரு தங்களுக்கு தலைக்கு பின்னால் ஏதோ ஒளிவட்டம் சுட்டி கொண்டிருக்கிற மகா புருஷர்களாக காட்டிக் கொள்ளவில்லை. தாங்கள் அந்த இயக்கத்தின் ஒரு எளிய தொண்டராக தங்களை முன்னிறுத்திக் கொண்டார்கள். எனவே சினிமாவை மட்டும் தனித்து பிரித்து பார்த்து அதை விமர்சிப்பதில் பொருளே இல்லை. சினிமாவும் அவருடைய கருவியாக இன்னைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக மாற்றம் வரும் என்று நான் நினைக்கிறேன். வெறும் நம்பிக்கை, ஒரு கடவுள் நம்பிக்கையை போல தன்னால் நடந்துருங்கிறது இல்லை. தானா எதுவும் மாறும் என்பது பழைய பையடான்னு சொல்லி இதே சினிமாவில தான் பட்டுக்கோட்டை சொல்லிட்டு போயிருக்கிறார். இதே தானாய் மாறார், மக்கள் உணர்வு பெறுவார். எந்த அரசியல் விழிப்புணர்வை தடுப்பதற்கு மறைப்பதற்கு இந்த கார்ப்பரேட் சக்திகள், உள்நாட்டு வெளிநாட்டு சுரண்டல் சக்திகள் துடிக்கின்றார்களோ அதே மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறுவார்கள். அவர்கள் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அந்த அலையிலே சினிமாவும் மாறியே தீரும். அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பிற்கினிய உறவுகளே, திரைப்படமும் அரசியலும் என்பதை பற்றி விவாதித்தோம். பெருமதிப்புமிக்க பெருமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தணிக்கை இல்லாத 2 திரைப்படத்தை எடுக்க எனக்கு அனுமதி தந்தார். திராவிட நாட்டை அடைந்து காட்டுவேன் என்றார். அவ்வளவு வலிமைமிக்க ஊடகமாக திரைப்படம் இருக்கிறது. இங்கே திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு ஊடகமாக மட்டும் இல்லாது ஒரு நாட்டு மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற, அரசியலை, அதிகாரத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க ஒன்றாக மாறி நிற்கிறது. தங்களின் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அர்ப்பணித்து போராடுகிற மிகப்பெரிய தலைவர்கள், மதிப்புமிக்க பெருமக்கள் இருக்கின்ற போது திரைத்துறையில் இருந்து ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ வந்து தேர்தல் பரப்புரை செய்தால்தான் அதிக வாக்குகளை பெற முடியும், மக்கள் செல்வாக்கை பெற முடியும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு இதை பற்றி நாம் விவாதிக்கிறோம். திரையில் தோன்றுகிற கதாநாயகர்களை இந்த பூமியை மீட்க வந்த மீட்பரை போலவும், எல்லா துன்பங்களிலிருந்தும் தங்களை விடுவிக்க வந்த கடவுளை போலவும் பார்க்கிற ஒரு மனநிலை நமது மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் நிஜத்தில் மண் வளம் காப்பதற்காக, நீர்வளம் காப்பதற்காக, நிலவளம் காப்பதற்காக, காடு வளத்தை காப்பதற்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக, வேலை வாய்ப்பிற்காக, அணு உலைக்கு எதிராக, லஞ்சத்திற்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக, சாதி இழிவிற்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, சமூக நீதிக்காக, பெண்ணிய விடுதலைக்காக பல தளங்களில் பல்வேறு நாயகர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. எண்ணிக்கையில் அடங்காத உண்மையான நாயகர்கள் இந்த மண்ணில் இன்னும் உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி நிஜத்தில் இருக்கிற எண்ணற்ற நாயகர்களை புறந்தள்ளிவிட்டு திரையில் வருகிற கதாநாயகர்களை தங்களுக்கான தலைவர்களாக பார்க்கிற, ஏற்கிற மனநிலை நமது மக்களிடத்திலே உருவாகி இருக்கிறது. போன தேர்தல் அப்ப நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்ப ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், நீ யாருக்கு வாக்கு செலுத்த போறான்னு. ஒரு நடிகர் பெயரை சொல்லி அவருக்கு தான் செலுத்த போறேன் என்று சொன்னா. ஏன்னு கேட்டேன். அவர் நல்லா சண்டை போடுறாருன்னு சொன்னா. அப்படியா? அப்படின்னா அவருக்கு சண்டை போட கத்து கொடுத்த சூப்பராயன்னு கனல் கண்ணு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு வாக்கு செலுத்துவான்னு கேட்டேன். அப்படியே முழிச்சுட்டு நிக்கிறான். இப்ப இந்த அளவுக்கு தான் இருக்குது. சண்டை போடுவது, சிறப்பாக நடனம் ஆடுவது, உரையாடலை கோபமாக ஆக்ரோஷமா பேசுவது, இதெல்லாம் தங்கள் தலைவனுக்கான சிறப்பு தகுதியா பார்க்கிற போக்கு எமது மக்களிடத்தில் இருக்குது. அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற, உண்மையும் நேர்மையுமாக தன்னலமற்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அர்ப்பணித்து போராடுகிற ஒரு தலைமையை எமது மக்கள் ஏற்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.